முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முதலாவது தேவன் என்னட்டையும் உன்னட்டையும் எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு வசந்தமான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? முந்தின காரியங்களை நீ யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. முந்தின யோசனைகள், முந்தின வேதனைகள், முந்தின ஏமாற்றங்கள், முந்தின கவலைகள் இந்த வருஷத்திலே உன் வாழ்க்கையில இருக்க வேண்டாம். நான் புதிய காரியம் செய்கிறேன். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்பதற்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லா பைபிள்களில் அல்லது மொழியாக்கங்களை தேடி பார்த்த பொழுது அந்த பூர்வமானவைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பழைய நினைவுகளோடு வாழ வேண்டாம். பழைய நினைவுகள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தாய் தகப்பன் நாங்கள் கடந்து வந்த பாடுகள், நாங்கள் கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்களை நீங்க மறவுங்க கர்த்தர் சொல்லவில்லை. இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பழைய நினைவு, முந்திய நினைவு என்று சொன்னால் முந்திய காலத்தில் உனக்கு வந்த அவமானங்கள், முந்திய காலத்தில் நீ தோற்று போன தோல்விகள், கடந்த நாட்களில் நீ சந்தித்த பிரச்சனைகள், அதை நீ யோசிக்காத, அதற்கு பதிலாக நான் புதிய காரியத்தை இந்த வருஷத்தில் உனக்காக செய்வேன். தேவ பிள்ளையே, இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு புதியதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ பழையதை மறக்க வேண்டாம். கணவனை குறிச்சு, மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, பாஸ்டரை குறிச்சு, விசுவாசிகளை குறிச்சு என்னென்ன தேவையில்லாத மனநிலைமைகள் இருக்குதோ அது எல்லாம் மாறட்டும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழசையே நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன அப்படி பேசிட்டாங்க, நான் நல்லா நடந்த என்ன இப்படி எல்லாம் செய்துட்டாங்க, அந்த பழைய பாரங்கள் தொடர்ந்து வரும் பொழுது இந்த வருஷத்தின் வசந்தங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். ஆனா தேவன் சொல்லுகிறார், பழையதை விட்டுவிடு. அதையே சிந்திச்சு கொண்டிருக்காத, அதையே யோசிச்சு கொண்டிருக்காத. 5 வருஷத்துக்கு முன்னுக்கு கல்யாணம் கட்டைகளை இப்படித்தான் சொன்னவன், உன்னை இப்படி வச்சிருப்பான் என்று இப்ப என்ன இப்படி வச்சிருக்கிறான். அதையே யோசிக்காத, பழச மறந்துடு. இப்ப அந்த மனுஷனையே நான் உனக்கு புதிய மனுஷனாய் ஆசீர்வதித்து கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய புதிய நன்மைகள் எங்களை விட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம், பழைய நினைவுகள் எங்களை விட்டு போவதில்லை. பழைய காரியங்கள், பழைய வேதனைகள், பழைய பாடுகள், நீங்க கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு உபத்திரவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வண்ணமாய் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் ஒரு நல்ல வசனம் இருக்கால், ஒரு வசனம் நீங்க வாசிக்க தேவையில்லை. தேவன் எங்களுடைய சிறையிருப்பை எப்படி மாற்றுவார் என்று எழுதியிருக்குன்னு சொன்னால், தேவன் யாக்கோபின் சிறையிருப்பை சொப்பனம் காண்கிறது போல மாற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கனவு எப்படி வந்து போகிறதோ அதை போல எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய உபத்திரவங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் திடீரென்று கர்த்தர் மாற்றுவார். என்னென்று நடந்தது தெரியாது. எப்படி இவ்வளவு வசந்தங்கள் வந்தது, எப்படி புதிய வரவுகள் வந்தது, எப்படி எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது நினைக்காத அளவுக்கு திடீர் என்று கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார். நீ என்ன செய்ய வேண்டும்? கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்தே, கடந்ததை நினைத்து. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை துதித்துக் கொண்டே இருப்பாயார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. என்னை துதித்துக் கொண்டே இரு. அதுல அந்த பகுதி என்ன சொல்றது? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். துதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய துதியை நீ பிரசித்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எதை செய்தார், என்ன ஆண்டவர் உனக்கு செய்தார், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என்ன நடந்தது,
துதியை பிரசித்தப்படுத்துவது என்னுடையது, ரட்சிக்கிறது கர்த்தருடையது. இந்த வருஷம் அதுதான், தேவையில்லாத எந்த வார்த்தைகளும் சொல்லாம உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அந்த துதியை பிரசித்தப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நீ பழைய நினைவுகளோட வாழாத. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வருஷம் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், என் துதியை நீ பிரசித்தப்படுத்து. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு நாளும் மனம் சலித்து போகாது. அல்லேலூயா. கையசைச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது, மனம் சோர்ந்து போக கூடாது, உள்ளம் தளர்ந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த வருஷம் வசந்தமான காரியங்களை எங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. மனம் சலித்து போக கூடாது, மனம் சலித்து போக கூடாது. என்ன வாழ்க்கை அப்படி சொல்லவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக சரீரம் களைக்க களைக்க கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். ஆனா மனசு களைச்சு போக கூடாது, மனம் உடைஞ்சு போக கூடாது, மனம் சோர்ந்து போக கூடாது. புதிய வரவுகளை, புதிய வசந்தங்களை நான் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறேன். பழைய நினைவுகள் வேண்டாம். என் துதியை பிரசித்தப்படுத்து, மனம் சலித்து போகாத. நாலாவது கர்த்தர் சொல்லுகிறார், பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தாமல் உன் காணிக்கைகளால் என்னை மகிமைப்படுத்து. ஆமென். எனக்கு கொடு. ஒரு நாளும் ஆண்டவர் தன்னை சோதிக்க சொல்லவே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதே, அதுதான் வார்த்தை. ஆனால் அதே தெய்வம் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், என்னை சோதிச்சு பார். என்ன? எனக்கு கொடுத்து நீ சோதிச்சு பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுத்து நீ சோதிச்சு பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனாலே பார்.